ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் அது கூடவே இன்னைக்கு ஏப்ரல் மாசத்துக்கான ஹோமம் டிக்கெட் பிளஸ் வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க காலையில 10 மணிக்கு. அதோட ஸ்டேட்டஸ் பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஏப்ரல் மாசத்துக்கு ஆல்ரெடி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு புக் பண்றதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த டிக்கெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிக்கெட். ஆனா இதுல இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஹோமம் வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹோமம் அட்டன் பண்ணீங்கன்னா அங்க உங்களோட டிக்கெட் காப்பி வந்து ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹோமம் முடிச்சுட்டு நீங்க திருமலைக்கு போயிட்டு ஏடிசி சர்க்கிள் வழியா 300 ரூபாய் தர்ஷன் வந்து பார்க்க முடியும். இது வந்து 2 பேத்துக்கும் சேர்த்து தான் 1600 ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்றாங்க. இப்போதைக்கு இதோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 15ஆம் தேதி அந்த வீக்கும் அதுக்கு அடுத்த வீக் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டிக்கெட்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கா என்னன்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட் கவுண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹோமம் அட்டன் பண்றது கம்பல்சரி அப்படின்றனால ஓரளவுக்கு இந்த டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவைலபிள் இருக்கு. பட் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமுக்கு நம்ம பிளான் பண்ணி அங்க போயிட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி வந்து பிளானிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணுங்க. புக்கிங்ஸ் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட்டா முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டுமே ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுல பத்மாவதி தாயார் கோவிலோட டிக்கெட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வந்து ஆர்ஜித சேவால தான் இந்த ஹோமம் டிக்கெட்டுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜித சேவா வந்து திருமலையில நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவா, ரெண்டாவது வந்து இந்த சப்தகிரியில நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹோமம், அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு லோக்கல் டெம்பிளுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சேவா டிக்கெட் வந்து ஏப்ரல் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல இருக்கும். நீங்க தேவைப்படுற உங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல உங்களுக்கு ஏதாவது டிக்கெட்ஸ் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேவாஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். சுப்ரபாதம் எல்லாமே வந்து ஒரு நபருக்கே 50 ரூபாய் தான். ஸோ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சேவா டிக்கெட்லாம் ஒரு தடவை நம்ம ஒரு சேவா புக் பண்ணாலும் அடுத்த புக்கிங்க்கு வந்து டைம் கேப் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மற்ற கோவில்களுக்கும் உங்களுக்கு சேவா டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 2 புக்கிங்ல இந்த ஹோமம் டிக்கெட்டும் அதே மாதிரி லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டுமே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. புக்கிங்கும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. நேத்து வந்து திருமலையோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் அதே மாதிரி திருப்பதி திருமலாவுக்கான அக்கமடேஷனும் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரூம் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரூம் புக் பண்ணாதவங்க அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு ரூம் ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னா நீங்க அதுல வந்து புக் பண்ணிக்க முடியும். திருப்பதிக்கு நீங்க வந்து ரூம் புக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த டிக்கெட் இருக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுவே நீங்க திருமலைக்கு வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து வேலிடா இருக்கணும். இப்போ வரைக்கும் நமக்கு ஏப்ரல் மே ஜூன் மாசம் வரைக்கும் அக்கமடேஷன் ஃபுல்லாவே ஓப்பன் ஆகி எல்லாமே புக் ஆயிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா ரூம்ஸ் வந்து காட்டும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கும் ஒரு 3 ரூம் காட்டுது. இது கொஞ்ச நேரத்துல யாராவது புக் பண்ணாங்கன்னா தீந்துரும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு ஜூன் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. அதே மாதிரி வர்ச்சுவல் சேவாலையும் டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாமே காலியாகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. டேட்ஸ் அவைலபிள் இருந்தா நீங்க புக் பண்ணலாம். கல்யாணோற்சவம் வந்து மோஸ்ட் ஓவர் சாட்டர்டே சண்டே எல்லாமே புக் ஆயிடுச்சு. மற்ற சேவாவும் அதே மாதிரி சேவா செலக்ட் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்க. ஒரு சில நாட்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதுல கல்யாணோற்சவத்துல மட்டும் நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் செக் பண்ணும்போது ஒரு டிக்கெட் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி 2 டிக்கெட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா மட்டும் அந்த சேவா அந்த டேட்டுக்கு வந்து புக் பண்ணுங்க. ஒரு டிக்கெட்லாம் இருந்தா புக் ஆகாது. ஏன்னா இது வந்து கப்பிள் டிக்கெட் அப்படின்றனால. ஸோ இதுதாங்க இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. நாளைக்கு வந்து வாலண்டியர் சேவாவுக்கான ஜூன் மாசத்தோட புக்கிங் வந்து இருக்கு. வாலண்டியர் சேவா செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே ஸ்ரீவாரி சேவாவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஜூன் மாசத்துக்கு நாளைக்கு வந்து ஓபன் பண்றாங்க. இது வரைக்கும் நமக்கு ஜூன் மாசத்தோட எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் வேற என்ன பண்ணலாம்னா நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில ட்ரை பண்ணலாம். ஏபிஎஸ்ஆர்டிசியில இப்பதான் ஏப்ரல் மாசத்துக்கே வந்து ரன்னிங்ல இருக்கு. அதுக்கு அடுத்து மே, அடுத்து ஜூன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து தமிழ்நாடு டூரிசம்ல ட்ரை பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க.
நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போறீங்கன்னா ஸ்ரீனிவாசம்ல ட்ரை பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், அதுக்கு அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலயுமே உங்களுக்கு நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்தது. ஒரு 11 மணி ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 1639 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. ஸ்ரீவாரி மெட்டில் இன்னைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து சேம் டே ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த வழியா போறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற எஸ்எஸ்டி டோக்கன்கள்ல உங்களுக்கு நாளைக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு நேரடி சர்வதர்ஷனத்துல கூட நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, கிரௌட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் நேரடி சர்வதர்ஷனத்துல 15 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது. தரிசனத்துக்கான கிரௌட் அப்படின்றது ஆவரேஜா உங்களுக்கு நார்மல் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை ஆவரேஜா தான் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4ல இருந்து 6 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசனம் 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நேத்து தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,731 பேர் தரிசனம் வந்து பார்த்திருக்காங்க. அதுவும் இல்லாம நேத்து வந்து திருமலையில கருட வாகன சேவை, பௌர்ணமி கருட வாகன சேவை நடந்தது. அதுக்கு அடுத்தது நேற்று தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவும் இருந்தது. ஸோ அதுக்கு வந்த பக்தர்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு தரிசனம் பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். நீங்க நேரடி சர்வ தரிசனம் கூட பிளான் பண்ணிக்கலாம். எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல, சடனா பிளான் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுவுமே சேம் டேயோட ஸ்லாட்டு சில டைம் உங்களுக்கு ஒரு 7-8 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஆனா காலையில இல்லைன்னா மிட் நைட்டே நீங்க ரீச் ஆகி வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி பிளான் பண்றது தான் பெஸ்ட். இல்ல நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டை வாங்கிட்டு நம்ம தர்ஷன் போகலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அது வந்து சில டைம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு கூட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த டைம் வரைக்கும் டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆன்லைன்ல ரூம் கிடைக்கலனா கீழ் திருப்பதியில நீங்க டிடிடியோட ரூம் வேணும்னா விஷ்ணு நிவாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. திருமலையில உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு புக்கிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிரைவேட் ரூம் ஏதாவது ஸ்டே பண்றதுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அகாமடேஷன்ஸ்ல ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல புக்கிங் அவைலபிள் இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. திருமலைக்கு யாராவது நம்ம சேனல்ல பாக்குற சப்ஸ்கிரைபர் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்து புக் பண்ணி ஸ்டே பண்ணிருக்கான 300 தர்ஷன் மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய லக்கி டீப், அதே மாதிரி நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதட்சணம் அண்ட் வந்து சீனியர் சிட்டிசன், இது எல்லா டிக்கெட் புக்கிங்குமே பாத்தீங்கன்னா இன்னையோட முடிஞ்சது. ரூம்ஸ் புக்கிங்குமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த ஹோமம் டிக்கெட்டும் அதுக்கடுத்து லோக்கல் டெம்பிள் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மோரோவர் எல்லாத்தோட புக்கிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசில வேணா ஏப்ரல் மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பிளேஸ்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஓங்கோல் அதே மாதிரி மற்ற பிளேசஸ்ல இருந்து போகக்கூடிய பஸ்ஸஸ்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம எந்தெந்த பிளேஸ்ல இருந்து போகுது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தோம். அடுத்தது திருமலையில நடந்த தெப்போற்சவ விழா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நேத்தோட. இன்னைக்கு வந்து திருமலையில கருட சேவை நைட்டு 7ல இருந்து 9 மணி வரைக்கும் கருட சேவை இருக்கு. இன்னைக்கு வந்து அதே மாதிரி தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவும் இன்னைக்கு வந்து நடக்குது. திருமலையில நீங்களும் இன்னைக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்து நேத்து திருமலையில பக்தர்கள் வந்து தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,532 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. க்ரௌடு வந்து நேத்து இருந்த க்ரௌடு இருக்குங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து ரொம்பவே நார்மல் ஆயிடும். நீங்க நாளைக்கு தர்ஷன் போறீங்கன்னா தாராளமா போகலாம். ஏன்னா சர்வ தரிசனமே 24 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரமா ஆகிருக்கு. ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் ஆகலாம் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துக்கு. அதே போல நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பாக்குறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். க்ரௌட் அப்படின்றது நேத்து இருந்த க்ரௌடு இன்னைக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாளையில இருந்து நீங்க தாராளமா தர்ஷனுக்கு வந்து போகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல டெய்லியுமே காலையில வந்து எஸ்எஸ்டி அப்டேட்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டான அப்டேட் அதுல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.